தெலங்கானாவில் கோயில் வளாகத்திற்குள் கஞ்சா செடி வளர்த்து வந்த பூசாரி கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. சாமிக்கு பூஜை செய்த கைகளுக்கு கைவிலங்கு போடப்பட்டதன் பின்னணி என்ன? பக்தி மனம் கமழும் கோவில் வளாகத்திற்குள் சாமந்தி பூச்செடிகளுக்கு மத்தியில் போதை வாடை வீசிய கஞ்சா செடிகள் செழிப்புடன் வளர்ந்திருந்த காட்சிதான் இது. பயபக்தியுடன் பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய இடத்திற்குள் பூசாரி ஒருவர் கஞ்சா விவசாயத்தில் ஈடுபட்டு அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளார். மோப்பம் பிடித்து வந்த போலீசார் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா செடிகளை அறுவடை செய்து அளித்துள்ளனர். நடந்தது என்ன? தெலுங்கானா மாநிலம் சங்காரெட்டி மாவட்டத்தில் பஞ்சாங்கம் என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் பழமை வாய்ந்த கோவில் ஒன்று அமைந்துள்ளது. இது பிரசித்தி பெற்ற கோவில் என்பதால் பஞ்சாங்கம் மட்டுமின்றி சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராம மக்களும் கோவிலுக்கு வந்து செல்கின்றனர். இங்கு சாமிக்கு பூஜை செய்வதற்காக கோவில் வளாகத்திற்குள்ளேயே சாமந்தி பூச்செடிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. அமைதி, மன நிம்மதி தேடி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பூஞ்சோலையாக காணப்பட்ட சாமந்தி பூச்செடிகளுக்கு அருகில் அமர்ந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் சாமந்தி செடியை போன்று அதற்கு இடையில் ஏதோ ஒரு செடி செழித்து வளர்ந்துள்ளது. அந்த செடிகள் ஒட்டுமொத்த சாமந்தி பூச்செடிகளையும் மறைத்துள்ளன. என்னவாக இருக்கும் என்று சில பக்தர்கள் உற்று நோக்கியதில் அந்த பகுதியில் பூ மணத்திற்கு பதில் போதை வாடை வீசியுள்ளது. பிறகுதான் அது பூச்செடிகளை அழிக்கக்கூடிய கலைகள் அல்ல, இந்த சமூகத்தையே சீரழிக்கக்கூடிய கஞ்சா செடிகள் என்பது தெரிய வந்தது. உடனே இது குறித்து போலீசாருக்கு ரகசியமாக தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து போலீசார் தங்கள் படைபலத்துடன் கோவிலுக்குள் நுழைந்துள்ளனர். அங்கு பூச்செடிகளுக்கு மத்தியில் கூட்டமாக கஞ்சா செடிகள் வளர்க்கப்பட்டதை பார்த்து பதறி போய் உள்ளனர். தொடர்ந்து அதை கோவில் வளாகத்திற்குள் விளைவித்தது யார் என்று விசாரித்ததில் அதிர்ச்சி காத்திருந்தது. கோவில் பூசாரியே பூஜைக்கு சாமந்தி பூ வளர்ப்பதாக கூறி கஞ்சா விதையை விதைத்து அறுவடை செய்து வந்தது அம்பலமானது. தொடர்ந்து களத்தில் இறங்கிய போலீசார் மொத்த கஞ்சா செடிகளையும் அகற்றி அவற்றை அழிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டனர். கோவிலில் இருந்து அகற்றப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு 70 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கோவில் பூசாரியை கைது செய்தனர். அத்துடன் ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடிய பூசாரி தனியாளாக சட்டவிரோத செயலில் ஈடுபட்டாரா அல்லது இவருக்கு பின்னால் வேறு யாரும் உள்ளனரா என்ற விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கடவுளுக்கும் தங்களுக்கும் இணைப்பு பாலமாக பூசாரி விளங்குவதாக பக்தர்கள் நம்பக்கூடிய நிலையில் கோவில் வளாகத்திற்குள் கஞ்சா செடி வளர்ந்து கல்லா கட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவிலின் புனித தன்மையை கெடுக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவில் வளாகத்திற்குள் கஞ்சா செடி வளர்த்து வந்த பூசாரி கையும் களவுமாக கைது செய்யப்பட்டது தொடர்பான வீடியோ வெளியாகி தெலுங்கானாவில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது.